தமிழ்நாடு எடுத்திங்கன்னா மிக பின்தங்கி இருக்குது. பால் உற்பத்தியிலாக இருக்கட்டும், கறி உற்பத்தியாக இருக்கட்டும், கோழி இதாக இருக்கட்டும், கோழிக்கறிகளாக இருக்கட்டும், இல்லை கோழியாக இருக்கட்டும், முட்டைகளாக இருக்கட்டும், மிகவும் பின்தங்கி இருக்குது. பால் மட்டுமே இன்றைக்கி வந்து நம்ம வெறும் 1500 கோடி 1500 கோடி பொருளாதாரத்தில் நிற்கிறோம். இன்றைக்கி 7000 கோடி ஈடக்கூடிய ஆந்திரா எங்கே இருக்குது? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பொருளாதாரம். நான் சொல்கிறது பால் மட்டும். இதை தாண்டி கறி இருக்குது, முட்டை இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் பெறுறீங்க அப்படின்னா வெளி மாநிலத்திலேருந்து வந்து வாங்கி கொண்டு இருக்கோம். அப்போ இதுக்கு மிகப்பெரிய சந்தை ஒன்று இருக்குல்ல, அந்த சந்தையை விட்டு கொடுத்துட்டு நம்ம நகர்ந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கோம்ல. நம்மளோட தேவை இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க படித்தவரெல்லாம் ஏன் கொண்டு போய் அண்ணன் வந்து மாடு மேய்க்க வைக்கிற சொல்கிறாரு, ஆடு மேய்க்க சொல்கிறாரு அப்படின்னு. அப்படி அல்ல அது. அப்போ ஆந்திராவில் உள்ளவர்களாம் என்ன படிக்காதவர்களாம்? ஒட்டுமொத்தமாக படிக்காதவர்களாக தான் இருக்காங்களா? இல்லை கர்நாடகாவில் இருக்கவங்களும் அப்படி தான் இருக்காங்களா? அப்படி இல்லையே. அதில் மிகப்பெரிய வருமானம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது. அதை விட்டு விட்டு நம்மளை நகர்த்தி விட்டு வெறும் சாராயம் நோக்கி சாராயத்தை குடிக்க வச்சு இன்றைக்கி 40,000 கோடி டார்கெட்டு, இதை நீங்கள் வந்து குடிக்க வைங்க, இந்த இடத்துல கடையை போடுங்க, கடையில் வந்து பார் வைங்க,